வசனம். தியானத்தின் தலைப்பு காத்து கொண்டேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். காத்து கொண்டேன் என்று சொல்லும்போது பத்திரமாக வைத்து கொண்டேன் என்று கூறலாம். விலையேற பெற்ற காரியத்தை நாம் பத்திரமாக வைப்பதுண்டு. விசுவாசம் விலையேற பெற்றது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா எழுதின பொதுவான நிருபம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த விசுவாசம் ஒரு கேடகமாகும். விசுவாசம் ஆவியின் கனிகளில் ஒன்றாகும். விசுவாசம் ஆவியின் வரங்களிலும் ஒன்றாகும். இவ்வளவு விலையேற பெற்ற விசுவாசம் தடுமாறும்படியான சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறோம். நம்முடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயமாகும். அந்த விசுவாசம் தடுமாறும் போது நாம் அவ்விசுவாசப்படாமல் தேவனையே முழுவதுமாக நம்பி விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை அழித்து விடாதபடிக்கு விசுவாசத்தை நாம் பத்திரமாக காத்துக்கொள்வோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு கேட்டதை நாம் வாசிக்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது நம்மிடம் விசுவாசம் இருக்கிறதா என்று பார்ப்பார். ஆகவே விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம். ஸ்தேவான் விசுவாசத்தில் நிறைந்தவனாயிருந்தான் என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாமும் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ள, அந்த விசுவாசத்திற்காக நாங்கள் தைரியமாய் நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய விசுவாசம் தடுமாறும்படியான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கும் போதும் கூட நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க, விசுவாசத்தை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.